தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம இதுவரைக்கும் இவ்வளோ கான்டென்ட்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கான்டென்ட் ரொம்ப 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 முக்கியம். உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக கருதப்படுறது எஜிப்தா. ஆக்சுவலாக அந்த இடத்துல மர்மங்களுக்கும் நிறைய பண்டைய ரகசியங்களுக்கும் பஞ்சமே கிடையாதுங்க. டுட்டன்காமன் இந்த மன்னரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மன்னரை பற்றி நான் சொல்லி முடித்த பிற்பாடு பல பேருக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்குல்ல, அதில் இருந்த பல கேரக்டர்ஸ் ஞாபகத்துக்கு வரும். மம்மி படம் இருக்குல்ல, அதில் இருக்க ஒரு கேரக்டரும் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் தாண்டி ஏன்பா எல்லாமே தமிழ் பேர் மாதிரிலாம் இருக்குது உச்சரிப்பு அப்படின்னு கூட பல பேர் யோசிச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அப்பே ஏற்பட்ட விஷயங்க இது. விண்கல் இருக்குல்ல, இதில் ஆயுதத்தை பண்ண முடியும்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதுவும் ஏன்ஷியன்ட் எஜிப்த் டைமில் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம இங்கே பெருமையாக பார்க்குற பேசுகிற சோழர்கள், பாண்டியர்கள், இவங்க காலத்துக்கு முந்தைய காலமாக கருதப்படுறது பண்டைய எகிப்துன்னு இப்போ இருக்க நம்பப்பட்டு இருக்கா? இதில் ஒரு டைம் லைன் முதல்ல சொல்லிடுறவங்களுக்கு அப்போ தான் புரியும். 3100 BC, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3100 வருஷங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைனஸ்டி எஜிப்தை ஆண்டிருக்குங்க. அதாவது எஜிப்தை 30க்கும் மேற்பட்ட டைனஸ்டியை சேர்ந்தவங்க ஆண்டிருக்காங்க, அந்த வம்சத்தினர். அதில் முதல் டைனஸ்டியை சேர்ந்த நாமர் அவர் பேர். அவர் தான் இந்த டைனஸ்டியை தோற்றுவிட்டவராக கருதப்படுறவர். அவர் தான் எஜிப்தோட ஃபர்ஸ்ட் கிங்காகவும் இப்போ இருக்க நம்பப்பட்டிருக்கவர். அவரோட காலம் எப்போ? 3100 BC. இவரை தொடர்ந்து நிறைய டைனஸ்டி வர்றாங்க போகிறாங்க. இதில் 18வது டைனஸ்டி ஒன்று இருக்குது. அதை சேர்ந்த ஒரு பேர் தான் கிங் அக்கினேட்டன். இவரோட அப்பாலாம் ஆண்டிருக்காப்புல அந்த டைம்லேயே 1550 BCங்க. அதாவது எஜிப்தோட மன்னர் எப்போ? 3100 BC. 18வது டைனஸ்டியை சேர்ந்தவங்க ஆள்றது, அதில் குறிப்பிட்ட இந்த அக்கினேட்டன் ஆள்றது பார்த்தீங்கன்னா BC 1353. ஸோ எத்தனை டைனஸ்டி மாறி இருக்கு தெரியுதா? இந்த அக்கினேட்டனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஸ்மான்கரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கினேட்டன் கிங்குக்கும் நெஃபர்டிட்டிக்கும் ஒரு மகன் இருக்கான். அந்த பையன் பேரு டுட்டன்காமன். புரியுதா மக்களே? மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் இமேஜ் ஆஃப் ஏட்டன். இந்த பேரோட செகண்ட் ஆஃப் தெரியுதா? டுட்டன்கேட்டன் முடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதில் ஏட்டன் மட்டும் எடுத்துக்கங்க. இந்த ஏட்டன் அப்படின்னா என்னன்னா சூரிய கடவுள்னு சொல்லுவாங்க. அப்போதைய எஜிப்து மக்கள் சூரியனை கடவுளாக வழிபட்டிருக்காங்க. அந்த கடவுள் பேர் தான் ஏட்டன், அப்படி இல்லைன்னா ஏட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அக்கினேட்டன் இருக்கார்ல, இவர் இறந்துடுறாருங்க. அவர் இறக்குறப்ப அவரோட பையன் டுட்டன்கேட்டன் சொன்ன பார்த்தீங்களா, அவருக்கு வயசு அப்போ வெறும் 7 தான். ஸோ அப்பா தவறியாச்சு, மன்னர் இறந்தாச்சு. அதுக்கப்புறம் அவரோட வாரிசு அரியணை ஏறணும்ல. அந்த பையன் எத்தனை வயசில் அரியணை ஏறினா தெரியுமா? 9 வயசில். ஸோ பையன் மன்னர் ஆயிட்டாரா, அதுக்கப்புறம் அவரோட பேரும் மாறுதுங்க. டுட்டன்காமன் அப்படின்ற பேர் மாறுது. இந்த பேர் தான் இப்போ இருக்க நமக்கு தெரியும். அவரோட பர்த் பேர் வேற, பட் அரசராக மாறின பிற்பாடு மாறின பேர் வேற. இதில் கடைசியில் அமோன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதுக்கான மீனிங் லிவிங் இமேஜ் ஆஃப் ஆமன். இந்த கடவுள்களுக்கெல்லாம் ஒரு அரசர் இருந்தா அப்படிங்க இருக்கும், அவர் தான் அமோன்னு சொல்லுவாங்க. ஸோ பேருக்கான அர்த்தம் புரிஞ்சிருச்சா? டுட்டன்காமன். எஜிப்தை எவ்வளோ பேர் ஆண்டிருந்தாலும் அவ்வளோ சின்ன வயசில் ஆண்ட பெருமை இந்த டுட்டன்காமனை மட்டும்தான் சேரும். 9 வயசில் ஆட்சிக்கு வந்தாரா? BC 1332 ஆரம்பிச்சு BC 1323 வரைக்கும் எஜிப்த் ஆண்டாருங்க. இந்த டுட்டன்காமன் அவரோட ஹாஃப் சிஸ்டரையே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஜெமி லானிஸ்டர் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட இங்கேருந்து போன மாதிரி தான் கொண்டு வந்தோம். அவங்க பேர் அங்கெசன் பேட்டன், அவங்களோட பேர். ஆக்சுவலாக இவங்க இந்த திருமணத்துக்கு பிற்பாடு அவங்களோட பேரை மாற்றிக்கிட்டாங்க. எப்படி மாறுது? அங்கெசமூன். இந்த மம்மிலாம் பார்த்தீங்கன்னா அனக்சனா மூன்ல வரும் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் நேம் இங்கே இருந்தெல்லாம் போனது தான். இந்த டூட்டுக்கும் ஆங்குக்கும் 2 குழந்தைங்க. ஆனால் கொடுமை என்னன்னா அந்த குழந்தைங்க வளரலை. குழந்தையா இருக்கும் போதே உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போப்போ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த டூட்டை இவ்வளோ சின்ன வயசில் அரியணையில் அமர்த்திருக்காங்கன்னா அவரை வழி நடத்தணும்ல, அதுக்கு முக்கியமான ஆட்கள் இருக்கணும்ல. அப்படி இருந்தவங்க 2 பேர். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னா கிராண்ட் வைசர். அது மட்டும் இல்லை, டூட்டோட தாத்தா, டூட்டோட அம்மா இருக்காங்களே, அவங்களோட அப்பா தான் இந்த இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹோரமேப். இவர் அந்த ஒட்டுமொத்த ஈஜிப்து மிலிட்டரி இருக்கு பாருங்க, அதோட கமாண்டர் இன் சீஃப்.
ராணுவத்தில் அவர் தான் தளபதி, அவர் வைக்கிறதான் சட்டம். ஸோ இந்த 2 முக்கியமான நபர்கள் தான் நம்ம டூட்டை வழி நடத்துகிறாங்க. தம்பி இதெல்லாம் இங்கே பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது போல் ஒட்டு மொத்தமாக அரசரை வழி நடத்துகிற பொறுப்பு இவங்களுக்கு வழங்கப்படுது. இந்த அரசரும் நல்லாவே ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப காலம் வாழ முடியலங்க. 19 வயசுலேயே அந்த மன்னர் செத்துட்டாரு. டுட்டன்காமுன் வாழ்ந்தது ஒட்டு மொத்தமாகவே 19 வயசு வரைக்கும் மட்டும்தான். இதோட அவரோட பிளட் லைன் இருக்குல்ல, அவர் ரத்த வழியில் வர்ற அடுத்தடுத்த வாரிசுன்ற விஷயம் அதை அப்படியே முடிஞ்சிருச்சு. பிகாஸ் அவருக்கு பிறந்த 2 குழந்தைங்க, அந்த குழந்தைல பெருசாக தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்துருச்சா. ஸோ இவரோட பிளட் லைனு இங்கே முடிவுக்கு வருது. இவரை மம்மிஃபை பண்ணுறாங்க. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எஜிப்தில் முக்கியமான நபர்கள் ஃபேரோஸ் இருக்காங்களே, அரசர்கள், அவங்கள நல்லடக்கம் பண்ணுற விஷயமே மம்மிஃபைடுன்னு சொல்லுவோம். படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, உடம்பு முழுக்க ஒரு மாதிரி பேண்டேஜ் மாதிரி ஒன்று சுற்றி அப்புறம் ஒரு சவப்பெட்டி மாதிரி விஷயத்துக்குள்ளே வச்சு மூடி இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது இவருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு பெரிய சாதனையை படைச்சவர். அவ்வளோ சின்ன வயசில் அரியணை ஏறினார்னு எஜிப்து மக்கள் எல்லாருமே அப்படி பார்த்த ஒரு மன்னராக இருந்திருக்காரு. ஸோ இதனாலேயே செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. எஜிப்சியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், ஆஃப்டர் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஆழமாக நம்பினவங்க எஜிப்சியன்ஸ் தான். இதை அவங்க எப்படி காட்டுவாங்கன்னா, இந்த மம்மிஃபை பண்ணுறாங்களே இறந்த பிற்பாடு, அப்போது இந்த சவப்பெட்டிக்குள்ளேயும் சரி சவப்பெட்டிக்கு வெளியும் சரி இவங்க பயன்படுத்தின பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அது எஜிப்துனா கோல்டு, நான் சொல்லியா தெரியணும் அங்கே எந்த அளவுக்கு மிதமிஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. எங்கே இந்த சவப்பெட்டி சுற்றி வெளியே ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சாங்க. இன்னும் சில அவருக்கு க்ளோஸான பொருட்கள் இருக்குல்ல, அதை இந்த சவப்பெட்டிக்குள்ளேயும் பார்க்க முடிஞ்சிருக்கு, சின்ன சின்ன பொருட்களாகும். இதெல்லாம் என்ன நம்பினாங்க, இறந்த பிற்பாடு அந்த வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தேவையான பொருட்கள் இதை நம்பினாங்க. உள்ளுறுப்புகளை பதப்படுத்துவாங்க. இதுவும் பண்டைய எகிப்தியர்கள் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதயம் இருக்குல்ல, இதில் தான் ஆன்மா இருக்கிறதாவும் ஆழமாக நம்பினாங்க. இப்போ ஏற்பட்ட விஷயம் அப்போ இருந்திருக்கு. இந்த எஜிப்சியன் கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 5 பேர்களை கொண்டிருப்பாங்க. இப்போ நமக்கு வெளியே கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும், வீட்டில் கூப்பிட்ற ஒன்று பேர் இருக்கும். ஆனால் இந்த எகிப்து ஆண்ட மன்னர்களுக்கு 5 பேர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கும். இதில் கடைசி 2 பேர்கள் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர்களாக கருதுவாங்க. இந்த 2த்துலேயுமே கடைசி பேர் இருக்கு பாருங்க, இதைத்தான் எல்லா மோனுமெண்ட்ஸ் மேலும் நம்மளால் பார்க்க முடியும். டுட்டன்காமுன்னு பேர் இப்போ நம்மளுக்கு தெரியுதுல, அதுதான் அவரோட கடைசி பேராக இருந்திருக்கணும். ஏன்னா அதைத்தான் நிறைய மானுமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ அவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த 4 பேர்களில் 2 நம்ம ரிவீல் பண்ணிட்டோம், மற்ற 3 என்னவா இருந்திருக்குமோ. டூட் இறந்த பிற்பாடு அதுக்கப்புறம் அரசராக ஒருத்தர் அரியணை ஏறணும்ல, அந்த பொறுப்புக்கு வர்றவர் டூட்டோட தாத்தா. இவர் கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் எகிப்தை ஆண்டார். இவர் காலத்துக்கு பிற்பாடு ஹார்மெப் இவர் எகிப்தை ரூல் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக இவர் தான் இந்த 18th டைனஸ்டியில் வந்து எகிப்தை ஆண்ட கடைசி மன்னர். இவங்க 2 பேருக்கு என்ன ஒற்றுமை, 2 பேருமே டுட்டன்காமுனை வழி நடத்தினவங்க. கிட்டத்தட்ட 33 டைனஸ்டிஸ் இருக்கு எஜிப்து முழுக்க. இதுதான் ஃபேரனிக் டைனஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட இதிகாச கதைகள் சார்ந்து சத்திரிய குலன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வர்றவங்க தான் இங்கே ஆள முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அதுமாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன். இந்த டைனஸ்டியில் கிட்டத்தட்ட 33 டைனஸ்டிஸ்ன்னு யார் யார் வராங்களோ அவங்க தான் எஜிப்தை ஆள முடியும். அதில் 18வது டைனஸ்டியை சேர்ந்தவங்க தான் நான் சொல்கிற இந்த கேரக்டர்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா, பல வருஷங்கள் உருண்டோடுது. இயேசு கிறிஸ்து பிறகுறாரு, அதுக்கப்புறம் நிறைய வருஷங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு. இந்த பண்டைய எஜிப்தை பற்றி ஆய்வு பண்ணுறவங்க எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அதில் நிறைய பேர் என்ன ஆசை வந்துச்சுன்னா, இந்த உலகத்திலேயே பழைய நாகரிகமாக எஜிப்து நாகரிகம் பார்க்கப்படுதில்ல, அப்போ அங்கே தான் தங்கம் நிறைய செறிஞ்சு கிடக்கும், நிறைய விலை மதிப்பற்ற கற்கள் அங்கே தான் இருக்கும். அங்கே நம்ம போய் தேடினாக்கா நம்ம செட்டில் ஆகிடுவோம் அப்படின்ட்டு பல பேரும் கிளம்பி போனாங்க. புதையலை தேடுறோம் அப்படின்ட்டு எஜிப்துக்கு பல பேரும் கிளம்பி போனாங்க. அதில் சில பேர் டுட்டன்காமுனோட அந்த கல்லறை இருக்குல்ல, அந்த பகுதி வரைக்குமே போயிருக்காங்களாம். அதில் சில பேர் அங்கே இருந்த தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணாங்கன்ட்டு தரவுகள் மட்டும்தான் இருக்குது. பட் அது சார்ந்த கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே பண்ணப்படலைங்க. டுட்டன்காமுனோட அந்த கல்லறையை அவங்க தொட்டு பார்த்தாங்கன்றது கூட இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா இது குறிப்புகளாக மட்டும்தான் இருக்குது. இது போல் யாரா வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அசம்ஷனா, ஆனால் கன்ஃபார்மாக யாருமே அங்கே வந்து பண்ணாங்கன்னு எதுவுமே கிடையாது. ஓகே, 1922 ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா அன்றைக்கி தான் என்ன ஆகுது, இந்த எஜிப்தோட வேலி ஆஃப் த கிங்ஸ் இருக்குல்ல, ரொம்பலாம் குழம்பிடாதீங்க. சமீபத்திய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சிகை கொற்றன் ஞாபகம் இருக்கா? தமிழர்கள் எஜிப்து வரைக்கும் வாணிபம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த பறைசாற்றும் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அங்கே நிகழ்த்தப்பட்டிருந்துச்சா. அங்கே இருக்கிற கல்லறைகள் சார்ந்து தான் அந்த பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தா பார்த்துருந்தோம், சிகை கொற்றன்னு சொல்லிட்டு. அதை பல ஆய்வாளர்களும் இங்கே ரிவியூலும் பண்ணியிருந்தாங்க. அப்பேற்பட்ட வேலி ஆஃப் த கிங்ஸ் இருக்கு பாருங்க, இங்கே தான் இந்த ஃபேரோஸோட உடல்கள் சார்ந்து மம்மிஃபை பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அவங்களோட கல்லறைகள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். அதனால தான் பேர் வேலி ஆஃப் த கிங்ஸ். இங்கே கிட்டத்தட்ட 64 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்படுது. அதில் மிக முக்கியமான கல்லறை டுட்டன்காமுனோட கல்லறை. இதை கண்டுபிடிச்சது பிரபல பிரிட்டிஷ் ஆய்வாளரான ஹோவர்ட் கார்ட்டர்.
இவரோட டீம் தான் அங்கே கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிச்சது ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லலாங்க. என்ன இருக்கு, இவங்க அந்த ஈஜிப்ட் சைட்டில் அந்த வேலி ஆஃப் த கிங்ஸில் ஆய்வுகளை மேற்கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பையன் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கான், இந்த டீமுக்கு தாகமாக இருக்குன்னு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கான். அப்போ அந்த பையன் தவறி கீழே விழுறான். அந்த பையன் விழுந்து கொஞ்சம் சர்கலான இடம், அது என்னன்ட்டு போய் பார்க்கும்போது தான் அது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது இவங்களை, இந்த டீமை. கொஞ்சம் கீழே 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 போக 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 ஒளி பெருசா அவங்க எடுத்துட்டு வந்த அந்த ஒரு மெழுகுவர்த்தி சம்திங் அது பெருசா அங்க ஒளி கொடுக்கல. அங்க சில பேர் வெளிச்சத்தை முடிஞ்ச அளவுக்கு எழுப்ப முயற்சி பண்றாங்க. அப்ப எல்லாம் மின்ன ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தா டுட்டன் காமனோட அந்த ஒரு கல்லறை இருக்குல்ல, அங்க அவ்வளவு தங்கம் இருந்திருக்கு. அந்த தங்கத்தோட வெளிச்சத்திலேயே ஒட்டுமொத்தமா அந்த இடமே ஃபுல்லா பிரைட் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு தங்கம் உள்ள இருந்திருக்கும் பாருங்க. இந்த கல்லறையை கண்டுபிடிக்கப்பட்டதுதான் எகிப்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிஃபை பண்ணப்பட்ட விஷயங்கள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா மாறுச்சு. உலகம் முழுக்க இந்த எகிப்து ஆய்வை பத்தியே ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு படிப்புகளாக வந்துச்சுல, அதுக்கு ஆரம்ப புள்ளியை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். ஸோ உலகம் முழுக்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கண்டுபிடிப்பு அங்கே கார்ட்டரால நிகழ்த்தப்பட்டுருச்சா. ஆக்சுவலாக இது சார்ந்து பல பேர் அமானுஷமாக பல விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சபிக்கப்பட்டதுங்க அந்த கல்லறை, அதை தொட வேண்டாம். 19 வயசுல அந்த பையன் இறந்துருக்கிறதா நீங்களே சொல்றீங்க ஆய்வின் மூலமா. அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணா உலக பேரழிவுக்கு வழிவகுத்துரும், அது ஒரு சபிக்கப்பட்ட விஷயம், அங்கே யாருமே போகாமல் இருக்கிறது சரின்ட்டு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆய்வாளர்களுக்கு ஆதாரம் தேவையில்ல, அவங்க ஆய்வுகளை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்கு பாருங்க. மம்மிஃபை பண்ணப்பட்ட டுட்டன் காமனோட சுற்றி இருந்த அந்த பொருட்கள்லாம் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அவர் விளையாட்டுக்கு பயன்படுத்தின பொருட்கள் இருக்குல்ல, சின்ன பையனா, அந்த பொருட்கள் அங்கே இருந்திருக்கு. அவர் அணிஞ்சிருந்த அணிகலன்கள் அதெல்லாம் போக போக காட்டுற செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதெல்லாம் அங்கே கிடைச்சிது. இப்படி நிறைய பொருட்கள் கிடைச்சிது. இதில் இது தெரியுதா உங்களுக்கு, இது ஆக்சுவலாக ட்ரம்பட்னு சொல்கிறாங்க. இப்படி 2 ட்ரம்பட் அந்த கல்லறை கிட்ட இருந்து கிடைச்சது, டுட்டன் காமனோடன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூடவே 1 சில்வர் 1 பிரான்ஸு அப்படி இருக்கும் ஒட்டுமொத்த ஷேப்புமே. ஆக்சுவலாக 1939 வருஷம், அதாவது இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி சில வருஷங்கள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த 3000 ஆண்டுகள் பழமையான இந்த ட்ரம்பட்டை எடுத்து ஊதி காட்டினாங்க. இது நடந்துச்சு பிபிசியோட ஒரு ரேடியோ ஷோன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஆய்வாளர் தரப்புல இருந்து ஊதி காமிச்சிருந்தாங்க. இதோட சத்தமும் ரொம்ப யூனிக்காகவே இருந்துச்சுங்க. சிவவாத்தியம் கேட்டிருக்கீங்களா, நல்லா நீட்டமாக ஒரு குழல் மாதிரி இருக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த சத்தத்தை ஒத்த மாதிரி இதை உங்களால் கேட்க முடியும். ஸோ கைரோ அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் சார்ந்து ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நீங்களே பிரமிச்சிருவீங்க, இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் அந்த ஒரு இசைக்கருவியும் பார்த்துருந்தோம். இந்த டூட் இருக்கார்ல, அவருக்கு கால் மடங்கி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த கிளப் ஃபுட்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது நாம சாதாரணமாக கால் இப்படி வச்சு நடக்கிறோமா, ஆனால் இந்த கால் வளைஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடப்பாங்க. பாதத்தை கீழே வைக்கிறப்ப பாதம் படாது, இந்த காலோட இந்த மேற்பகுதி இருக்குல்ல, ஆங்கிள், அது டச் ஆகும். அதுதான் கிளப் ஃபுட்னு சொல்லுவாங்க. இந்த டுட்டன் காமனுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம்னு எல்லாருமே கருத ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த அளவுக்கு போல்டாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அப்படி நடந்து வர மாதிரி கம்பீரமான தோற்றத்தில் ஒரு பார்க்கறது கஷ்டமாக இருந்திருக்கலாம். பிகாஸ் அவரோட மம்மிஃபை பண்ணப்பட்ட அந்த பிரேதம் சார்ந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்க, அவரோட கால் பகுதி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு தான் இந்த முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, இந்த கல்லறை சுற்றியும் 130 வாக்கிங் ஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. மேபி இவர் உயிரோடு இருக்கிறப்ப அதை வச்சு நடந்திருக்கலாம் என்னவோ, யாரு கண்டா. ஆக்சுவலாக இதன் மூலமாக அவரோட பாடி லாங்குவேஜே மாறி இருக்குன்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய மன்னர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அப்படியே கம்பீரமாக ஒருத்தங்க நடந்து வர மாதிரி தோணும்ல. ஆனால் அப்படி இல்லாமல் இது போல விஷயம் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருந்து அவர் நடந்து வந்தது எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா. அவரோட நீ கேப் இருக்குல்ல, அந்த முட்டி பகுதியில் அங்கே ஒரு ஃப்ராக்சர் இருந்துச்சுன்ற விஷயத்தையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா மம்மிஃபை பண்ணப்பட்ட அந்த ஒரு பிரேதத்தை எடுத்து ஸ்கேனிங்லாம் உட்படுத்தினாங்க. அப்போ தான் இவ்வளோ விஷயங்கள் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த நீ கேப்பில் ஏற்பட்டிருந்த ஃப்ராக்சர் அப்படின்றது அவருக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காயமாக இருந்திருக்கலாம். அண்ட் இந்த அவரோட தேர் ஒன்று இருக்குங்க, இது தெரியுதா, இது போல தான் ரதத்தை அவர் பயன்படுத்தியிருக்காப்புல. இவர் தான் எல்லாமே ரிசம்பிள் பண்ணுறாங்க, வேறு யாரும் இல்லை. டுட்டன் காமன் பேசிகிட்டு இருக்குமே அவர் தான். இந்த ரதத்திலிருந்து அவர் கீழே விழுந்தோ இல்லை இடிச்சுக்கிட்டோ அந்த ஒரு பிரச்சனை காலில் ஏற்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரியும் சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சில சேரியட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பாருங்க, ரதம் வரைக்கும் அங்கே பூட்டி வச்சிருக்காங்க இவரோட கல்லறை கருகளை. அப்போ எந்த அளவுக்கு இவரோட கல்லறை சார்ந்து மம்மிஃபை பண்ணுற விஷயம் அப்போ எவ்வளோ பெருசாக நடந்திருக்கும்ட்டு. ஸோ இந்த ரதத்திலிருந்து கீழே விழுந்து அவருக்கு அந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம், அதனால காலில் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுறாங்க. டுட்டன் காமன் கிட்டத்தட்ட இந்த ஜுவல்ஸ் இருக்கு பாருங்க, அது சார்ந்த அபிமானம் கொண்டவராகவும் கருதப்பட்டிருக்காரு. ஏன்ஷியன் ஈஜிப்துன்னு போயிட்டாலே இந்த ஜுவல்ஸை பிரித்து பார்க்க முடியாதுல்ல. அவரோட உறுப்புகள் இருக்குல்ல, உள்ளுறுப்புகள், இதெல்லாம் கெனபிக் ஜார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மம்மி படத்தில் பார்த்துருப்பீங்களே, கிட்டத்தட்ட அது போல் ஒரு குடுவைகள் அதுக்குள்ளே போட்டு பராமரிச்சு வந்திருக்கலாம்.
அதாவது இதயம், அப்புறம் மற்ற சில உள்ளுறுப்புகள், மூளையை கொதறி எடுத்துருவாங்க. தெரியும் அந்த ப்ராசஸ் மம்மிஃபை பண்ணுறது. மூக்கு வழியாக ஒரு விஷயத்தை விட்டு மூளையை கொதறி வெளியே எடுத்துருவாங்க. மற்ற உள்ளுறுப்புகளை மொத்தம் அந்தளவுக்கு சேஃபாக இது போல் ஜார்ஸில் போட்டு பாதுகாப்பாங்க. இது போல் அவரோட ஆர்கான்ஸை கண்டெடுக்கப்பட்டுச்சு. நூற்றுக்கணக்கான காலணிகள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்க காலணிகளை மைண்டில் வைக்காதீங்க. அந்த காலகட்டங்களில் இவங்க பயன்படுத்துகிற மாதிரி காலணிகள் நூற்றுக்கணக்கில் ஜோடி ஜோடியாக உள்ளேருந்து எடுத்தாங்க. எவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த சார்கோஃபேகஸ்னு சொல்லுவாங்க, வேறு எதுவும் இல்லை, இந்த சவப்பெட்டி மாதிரி இருக்கலாம் அமைப்பு, இதை தான் சார்கோஃபேகஸ்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக டுட்டன்காமனுக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. 3 பீசஸாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் அவசர கதியில் பண்ணியிருக்காங்களோன்ற ஐயமும் ஆய்வாளர்கள் மத்தியில் எழுது. பிகாஸ் சைஸ் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கோங்க. அவரோட கால் வைக்கிற பகுதி இருக்குல்ல, அதை தாண்டியும் அந்த சவப்பெட்டி நின்று போகிறத பார்க்க முடியும். இதுக்காக ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முடிகிற பகுதி இருக்குல்ல, அங்கே மட்டும் வெட்டியிருக்காங்க. இந்த கார்பெண்டர்ஸ் அப்போ இருந்தவங்க அதை வச்சு வெட்டியிருக்காங்க போல இருக்குது. அந்த தடமும் இருக்குது. இந்த சவப்பெட்டி 3 அடுக்குகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. மேலே ஃபுல்லாக கோல்டு பார்த்துருப்பீங்களே நீங்களும் அந்த ஃபுட்டேஜ் நிறைய. அந்த சவப்பெட்டிக்கு மேற்புறம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழகிய வேலைப்பாடு, கைவினை, ஓகேவா, முழுக்க முழுக்க ஹேண்ட் கிராஃப்ட். இன்னொரு பக்கம் சாலிட் கோல்டை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட சவப்பெட்டியோட இன்னர் பகுதி இருக்குல்ல, அங்கேயும் கோல்டு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த சவப்பெட்டியை. இந்த சாலிட் கோல்டு இருக்குல்ல, இதோட இடம் மட்டுமே 240 பவுண்ட்ஸா. அப்போ யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் எவ்வளோ தூரம் வேலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது நீங்கள் எஜிப்துன்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த ஒரு தோற்றத்தை பார்த்துருப்பீங்க. இது வேறு யாரும் கிடையாது, டுட்டன்காமனோட கோல்டன் ஃபியூனரரி மாஸ்க் தான் இது. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா அரச குடும்பத்தில் அந்த மன்னரை யாரும் இறந்த பிற்பாடு கண்ணு மேலே ஒரு கண்ணு மாதிரி சின்னதாக ஒரு அமைப்பு வைப்பாங்களே, ஒரு ரிச்சுவலை வச்சுருப்பாங்களே, அந்த கண்ணு இருக்க இடத்துல இந்த மாஸ்க்கை தூக்கி வச்சு அப்படி இருக்கும். இவ்வளோ தான் மைண்டில் வச்சிங்க சிம்பிளாக. அப்பேற்பட்ட மாஸ்க் தான் இது. டுட்டன்காமன் முகத்தை பூர்த்தி அலங்கரித்த மாஸ்க் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எதை எடுத்தாலும் கோல்டுங்க, அங்கே எதை எடுத்தாலும் கோல்டு. இந்த பீட்டில் சரிதா, ஆக்சுவலாக இந்த பீட்டில் ஸ்ட்ரக்சர் தான் டுட்டன்காமன் சார்ந்த எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். பெரும்பாலும் எஜிப்தில் எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். மம்மி படத்தில் பார்த்துருப்பீங்களே, ஒரு வண்டு கையில் வச்சுருந்தா உடம்புக்குள்ள ஓடும் பார்த்தீங்களா, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா, அந்த ஷேப்பு தான் இது. இது டுட்டன்காமன் பயன்படுத்தின பிரேஸ்லெட்டு. இவ்வளோ அழகான பிரேஸ்லெட் உங்களை பார்க்க முடியுமாங்க? அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி இது போல் அழகான வேலைப்பாடோடு கூடிய பிரேஸ்லெட்டை உருவாக்கியிருக்காங்க. இதை டுட்டன்காமன் பயன்படுத்தியிருக்காரு. ராஜ குடும்பத்தினர் ஒரு அணிகலனை பயன்படுத்துறதுக்கும் சாமானியம் பயன்படுத்த வித்தியாசம் இருக்குல்ல, அதை இங்கே பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோனில் உருவான ஒரு பிரேஸ்லெட்டு. இதுவும் டுட்டன்காமன் பயன்படுத்தினது தான். இதையும் ஆய்வாளர்கள் கண்டெடுத்திருக்காங்க. அவரோட உடம்பு கிட்ட இருந்து இதை எடுத்திருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கோல்டு 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 கோல்டு, கோல்டுக்கு பஞ்சமே இல்லை அந்த இடத்துல. இது டுட்டன்காமன் பயன்படுத்தின நம்ம இந்த ஆரம்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அது போல் ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு செயின் வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பீட்டில்ஸை பார்க்க முடியுதா? அவங்களோட அணிகலர்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பீட்டில்ஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும் நம்மளால். இது ஒரு இமேஜ் தெரியுதா? வேறு யாரோட தான் இல்லை, டுட்டன்காமனோட மண்டை ஓடு இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படிநிலைகள் இருக்குல்ல, ஒரு ஸ்கேனிங் ப்ரொசீஜர், அந்த மண்டையோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் இப்போ என்னவா இருக்குன்னு அது எல்லாம் சார்ந்த ஆய்வாளர்கள் மண்டையை பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் உள்ளே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த எக்ஸ்ரே எப்போ எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1968 இந்த எக்ஸ்ரே பதிவு பண்ணுறாங்க. இதில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது, இன்டர் கிரானியல் போன் ஃப்ராக்மெண்ட்ஸை சொன்னாங்க. இட் மீன்ஸ் இந்த உள்ளுக்குள்ளே இருக்க சில எலும்புகள்லாம் உடஞ்சிருக்க விஷயம் அங்கே கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இதை வச்சு ஒரு முடிவுக்கு வராங்க ஆய்வாளர்கள், ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்டில் அவரோட தலை மோதி அவர் இறந்துருக்கலான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனாக்கா அவரோட அந்த ரதம் சொன்னல, அவர் பயன்படுத்தின வாகனம், அதுலேருந்து கீழே விழுந்திருக்கலாம், ஆக்சிடென்டெல்லாம் தலை ஹிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. அப்படி இதுவும் இல்லைன்னா இயற்கையான மரணமாக இருக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா மலேரியா. ஆக்சுவலாக இவர் சார்ந்த நடந்த ஆய்வுகளில் மலேரியா சார்ந்த ட்ரேசஸ் கண்டுபிடிக்கப்படுது ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணாங்க. இந்த முடிவுக்கும் வந்தாங்க. இது எல்லாத்தையும் கடந்த இன்னொரு அசம்ஷனை முன் வச்சாங்க, ரத்தம் சம்மந்தமாக ஏதோ ஒரு நோய் இவரை தாக்கியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் அரச குலத்திலே வரணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு, அதனால் ரத்தம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம்னு 1008 அசம்ஷன்ஸை அடுக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் டுட்டன்காமன் இறந்ததற்கான இதுதான் சாலிட் ரீசன்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. இவ்வளோ ஆண்டு காலமாக இவரோட மரணம் சார்ந்து மட்டும் மர்மம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. டுட்டன்காமனோட கல்லறையில் நிறைய பொருட்கள் கண்டெடுக்கப்படுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் இந்த ஃபெதர்ஸு, இந்த ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, அதோட ஃபெதர்ஸை எடுத்தாங்க. ஒரு 42 ஃபெதர்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. என்னன்னா டுட்டன்காமனுக்கு இந்த ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, இதை வேட்டையாடுறது பிடிக்குமா. இவர் கிட்டத்தட்ட சின்ன வயசில் ஒரு விளையாட்டு பொருளாகவே அந்த ஆஸ்ட்ரிச் வேட்டையை பார்த்துட்டு இருந்தாப்லையா. அந்த விஷயத்த இதோடு கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா அவரோட சேரியட் இருக்குல்ல, இதை வச்சு தான் அவர் இந்த ஆஸ்ட்ரிச் வேட்டையை இனிஷியேட் பண்ணதான் சொல்கிறாங்க. சின்ன பையனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பையனை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா.
இந்த 2 மம்மிஃபை பண்ணப்பட்ட ஸ்கேன்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுல்ல. ஆக்சுவலாக நான் ஷோவோட ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, டுட்டன் காமனுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைங்களா இவங்க தான் இருந்திருக்க முடியும்னு ஆய்வாளர்கள் அடித்து சொல்கிறாங்க. ஏன்னா டுட்டன் காமன் கல்லறையில் மம்மிஃபை பண்ணப்பட்ட ரூபத்தில் இந்த 2 குழந்தைங்களும் எடுத்தாங்க. அந்த மம்மிஃபை பண்ணப்பட்ட அந்த ஒரு பாடி இருக்குல்ல, அது 2 எடுத்திருந்தாங்க. அந்த தோற்றம் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் ஆண் குழந்தை எதுவும் கிடையாதுங்க, பெண் குழந்தை தான் 2 பேருமே. ஸோ டுட்டன் காமனோடு அவரோட பிளட் லைனே முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதையும் சேர்த்து தான் சொல்லியிருந்தேன். டுட்டன் காமனோட அந்த மம்மிஃபை பண்ணப்பட்ட பிரேதத்தை பேஸ் பண்ணி DNA சோதனை முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த DNA சோதனை மூலமாக தான் டுட்டன் காமனோட கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷன், அவருக்கு முந்தைய 4 ஜென்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, அப்பா அம்மா அப்புறம் வர்றவங்க அதுக்கப்புறம் வர்ற சந்ததின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ட்ரீ போடுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண இந்த DNA எக்ஸாமினேஷன் தான் உதவுச்சு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில மம்மிஸ் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது இவருக்கு முந்தைய ஜென்ரேஷன் சொல்லிட்டு. யாருன்னா டுட்டன் காமனோட அப்பா இருக்கார்ல, ஆக்கினேட்டன், இவரை கண்டுபிடிச்சாங்க. அவரோட மம்மிஃபை பண்ணப்பட்ட தேகத்தை எடுத்து இவர் தான் இவரோட அப்பான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் ஆமெனாடெப் III இவர் தாத்தா அண்ட் குன் டை இவங்க பாட்டி. இது மாதிரி ஒட்டுமொத்தமாக 4 ஜென்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவரோட DNA எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்தினா பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டுமே. த பாய் கிங் அப்படின்ற பேர் நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அங்கங்கே கேள்விப்பட்டிருக்க முடியும். இந்த ஜெஃப்ரி கேரக்டரை பேஸ் பண்ணி. ஜெஃப்ரி கேரக்டர் மேபி இங்கேருந்து போனது என்னவோ தெரியல, ஆனால் அந்த கேரக்டரில் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் ஜெஃப்ரி பண்ணால் நம்மளே கடுப்பாக இருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கும்போது. ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு அரசர் இருந்திருந்தாரு சின்ன வயசில். அது மாதிரி தான் நம்ம இந்த பாய் கிங் டுட்டன் காமனை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு அழகாக உருவாக்கியிருக்கான் தெரியுதா மக்களே. அவரோட உருவம் இப்படி தான் இருக்குன்றத அப்படி கண்ணாடி மாரி காமிச்சிருக்காங்க ஒரு முறையும். இதுதான் கோல்டன் த்ரோன். நம்ம இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அயன் த்ரோன் பார்ப்போம் பாருங்க, கிட்டத்தட்ட அதை ரெசமல் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் சினிமாவில் மிகைப்படுத்துவாங்கள்ல, ஆனால் உண்மையில் மிகைப்படுத்தல் பெருசாக இல்லை, முழுக்க முழுக்க கோல்டில் அடிச்சிருக்காங்க போல இருக்கு இந்த ஒரு த்ரோனை. அதாவது அரசர் அமர இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஷேப் இப்படி தான் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. எப்போ டுட்டன் காமன் காலத்தில் அது இப்படி தான் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போல படங்களில் ராஜானா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே கண்டெடுக்கப்படுற பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சித்தரிக்கிற பொருட்கள் அளவுக்கு பிரம்மாண்டம் கிடையாது. ஆனால் அந்த ரசனை அந்த கலைநயம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், தூக்கலாக இருக்கும். அதான் ஒரு முறையும் பார்க்க முடியுது. ஏதோ ஒரு பொருள் உங்க கண்ணுக்கு தெரியுதா, கத்தி மாதிரி. ஆக்சுவலாக என்னன்னா இது போல் 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க டுட்டன் காமனோட கலரில் இருந்து. ஒன்று பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்டது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரும்பால் செய்யப்பட்டதுன்னு ஃபுல்லாக நம்பினாங்க. அது எதுக்கு நம்பினான்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம தங்கத்தை ஒசத்தியாகவும் இரும்பை கீழையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் முன்பொரு காலத்தில் இரும்பு தான் தங்கத்தை விட மேலானதாக கருதப்பட்டிருக்கு. அப்போ ஏற்பட்ட பொக்கிஷமா இரும்பு பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸை ஆய்வாளர்கள் கண்டெடுத்து முடிச்ச பிற்பாடு அதை ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. முதல்ல என்ன நினைச்சது, இதென்னப்பா நிக்கல் கோபால்ட் கலவையில் இருக்கு, ஆனால் இவ்வளோ வருஷம் ஆகி துருப்பிடிக்காமல் இருக்கு, ஸோ அதுக்காக இதை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதை நம்ம ஃபுல் பிளெஜ்ஜா இரும்பு தான் அப்படின்ற முடிவுக்கு வர முடியுமான்னு தெரியலன்னு குழம்பிட்டாங்க. பல ஆண்டுகள் ஆய்வு போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆய்வாளர்கள் முடிவுக்கு வராங்க, விண்கற்கள் இருக்குல்ல, எரிக்கல்லாம் பூமியில் வந்து விழும் பாருங்க, அப்படி விழுந்து அதில் உருவான ஆயுதமாக இது இருக்கலாம்னு முதல்ல சந்தேகிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த எகிப்தில் அந்த டைமில் எரிக்கற்கள் விழுந்திருக்கலாமோன்னு அந்த ஆய்வு நோக்கி போக ஆரம்பித்தாங்க. எகிப்தில் விழுந்த சில எரிக்கற்கள் தடங்கள் பார்த்து பொருத்தி பார்க்கும்போது இது பொருந்தலை. சரி, எகிப்தை சுற்றி இருக்க சில நாடுகள் அங்கே விழுந்த எரிக்கற்கள் சார்ந்து இது பொருந்துமா பார்த்தீங்கன்னா பொருந்தலை. ஏன்னா எவ்வளோ காலங்கள் முன்னாடி இது விழுந்திருக்கும், தடங்கள் இருக்கும். அதை இப்போ நம்ம எக்ஸாக்டாக எடுத்து மேட்ச் பண்ண முடியாதுல்ல. ஆனால் ஆய்வாளர்கள் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இது நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பொருட்கள் மாதிரி கிடையாதுப்பா, இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மெட்டலை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒன்று எரிக்கல் விழுந்திருக்கணும், அதுலேருந்து இந்த ஆயுதத்தை உருவாக்கியிருக்கணும். அப்படி இல்லைனா சம்திங் வேற ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கலான்ற மாதிரி தான் அவங்க அசம்ஷன் முன் வராங்க. இந்த ஒரே ஒரு வெப்பன் சார்ந்து இது வரைக்கும் உலகம் முழுக்க இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க மக்களே. அப்பேற்பட்ட மிஸ்டீரியஸான வெப்பன் தான் இது. ப்ரோ, அந்த டைமில் இரும்பே கண்டுபிடிக்கப்படலையே, அப்புறம் எப்படி இது இரும்புன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம ஆய்வாளர்கள் வராங்க கேட்டிங்கன்னா, நம்ம ஆய்வாளர்கள் இப்போ தானே ஃபுல் ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது இரும்பாக தான் இருக்கும்னு ஒரு அசம்ஷன் வந்திருக்க முடியும்ல. இன்னொன்று சொல்கிறேன், தமிழர்கள் இந்த ஞாயிற்று நம்ம புறந்தள்ளிட முடியுமா? நம்ம பெருமையை நாம பேசாமல் வேற யார் பேசுறது? ஆக்சுவலாக இரும்பு சார்ந்து தமிழர்கள் எப்போவோ அவங்களோட இனிஷியேட்டிவ் பீரியட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உலக மக்கள் இரும்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே தமிழ் நாகரிகம் இரும்பு சார்ந்து எல்லா செம்மையான விஷயங்களையும் பண்ணிட்டாங்கன்றதான் சும்மா கற்பனையோ தகவலாம் கிடையாது, நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு ப்ராபபிலிட்டி யோசிச்சு பாருங்களேன். வாணிபம் சார்ந்து பல விஷயங்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்கோம், அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், பல நாடுகள் சார்ந்து. இங்கேருந்து எதுக்காக இரும்பு பல இடங்களுக்கு போயிருக்கக்கூடாது? எந்த ஒரு கூட்டங்கள் நம்ம வரல, தப்பு கிடையாதுல்ல. ஓகே, ஆனால் இதை ஃபுல் பிளெஜ் அயன்னு சொல்லிட முடியாது மக்களே. ஆனாலும் விண்கல் சார்ந்த அந்த டச் இருக்குல்ல, அதுதான் இப்போ வரைக்கும் ஆய்வாளர்கள் மத்தியில் பெருசாக நம்பப்படுற விஷயமா இருக்கு. கண்டிப்பாக இந்த ஆயுதம் விண்கல்லால் உருவானதான்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்,
இதை நான் மிகைப்படுத்துன்னு யாருன்னா நினச்சிங்கன்னா எதுவும் உங்கள் பிரச்சனை, நினச்சிக்கலாம் தாராளமாக, எனக்கு பிரச்சனையே இல்லை. பண்டைய எகிப்தியர்கள் பேர் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். தமிழி உச்சரிப்பு ஓரளவுக்காச்சும் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கான எஜிப்தாண்ட எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு சொல்கிற நினச்சிக்காதீங்க. அந்த ப்ரொனன்சியேஷன் ஓரளவுக்கு ஒத்து போதில்ல. உதாரணத்துக்கு சுச்சுன் காமுன்னு நம்ம சொல்கிறோம், இது கொஞ்சம் தமிழாக்கம் சார்ந்து அப்படியே கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். துத்த காமுன் கொஞ்சம் தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கா, அந்த கால தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கா. அது இன்னும் கொஞ்சம் உருமாற்றி போனீங்கன்னா இன்னும் நிறைய வார்த்தைகள் டச் உங்களுக்கு கிடைக்கும். என்னடா புதுசாக கழிப்பு வரும்னு நினைக்காதீங்க. இவ்வளோ தூரம் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு லைட்டாக தோன்ற ஒரு சந்தேகம், எஜிப்து சார்ந்து தமிழர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க பண்டைய எஜிப்தில், அது கிளியராக தெரியுது. ஆனால் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க, எதுக்காக அங்கே போயிருப்பாங்க, இது சார்ந்த டவுட் தான் இன்னும் எனக்கு விடை கிடைக்கல. எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்குது. அதாவது எஜிப்துக்கு போயிட்டு அங்கே இந்த விஷயங்கள் சார்ந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆன்ஃபீல்டு ரிசர்ச்னு சொல்லுவாங்களே, அதை நாங்கள் நிறைய இடங்களில் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல போய் பண்ணுன்றது ரொம்ப ஆசைங்க. இது போல் டுட்டன் காமனை பற்றி படிக்கும் போதெல்லாம் இந்த ஆசை இன்னும் அதிகமாகுது. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு முறை எஜிப்துக்கு போய்ட்டு இது போல் ரிசர்ச் பண்ண முடியுன்ற வாய்ப்பு கிடைச்சா பண்ணாமல் இருப்பீங்க. அப்படி நம்ம பண்ணுறப்ப இப்போ நான் சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஒரு 100-500 வருஷங்களுக்கு பிற்பாடு தமிழர்கள் எந்த அளவுக்கு ஈஜிப்தோட டச்சில் இருந்திருக்கான்ற விஷயம் ஏதோ ஆய்வின் மூலமாக முடிவுக்கு வருதுனாக்கா அப்போல்லாம் நம்புவீங்க நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.